அத்தியாயம் 73. என்ன மாமா சொல்றீங்க? எதுக்கு அப்படி பேசுறீங்க? சற்று நடுங்கியபடி கேட்டாள் தாமரை. ஐயோ தாமரை தாமரை, ஊருக்கே தெரியுது நான் மோசமானவன், ஒரு கேடு கட்டவன்னு. ஆனா உனக்கு ஒன்னும் தெரியலையா? நீ படிச்ச புள்ள சூதானமா அறிவாளியா இருப்பன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன தாமரை இப்படி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற? இந்த மாமா மேல நீ வச்சிருக்க இந்த நம்பிக்கைக்கு தான் செல்லும். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் என்றான் ஒரு மாதிரி தினசாக வெட்கப்பட்டு. மாமா என்று கர்ஜனையாக கத்தினாள் தாமரை. இதோ இதோ இந்த கோவம், யாருக்கும் அடங்காத இந்த திமிரு, இதை இன்னும் லவ் பண்ற செல்லும் என்று ஒரு மார்க்கமாக பேசியவனை கண்டு கேவலமாக முகத்தை சுளித்தாள் தாமரை. என்ன பேசுற? நீ அக்கா புருஷன், நான் உனக்கு தங்கச்சி மாதிரி என்றாள் இதழ் வளைத்து. தங்கச்சியா? செல்லும், இந்த உலகத்துல கிழவிய கூட இந்த காசி தங்கச்சியாவோ அக்காவோ ஏத்துக்க மாட்டான். அதுவும் ஒன்ன போய் எப்படி செல்லும் தங்கச்சி மாதிரி ஏத்துக்க முடியும்? நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உன் அக்காவை பார்த்ததுக்கு பதிலா உன்னை பார்த்திருக்கணும். உன் அக்கா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம்தான் அந்த தாவணி பாவடையில அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி சுத்தி தெரிஞ்ச நீ என் கண்ணுலே பட்ட. முன்னாடியே உன்னை பார்த்திருந்தா உன் அக்காவில்ல உன்னதாண்டி கட்டியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்ட. உன்னை பார்த்தா அப்படியே ஒரு கிக்கு வரும் பாரு, அந்த வார்த்தையால சொல்லவே முடியாது. உன்னை பாக்குறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் உன் அப்பா வீட்டுக்கு வருவேண்டி. அப்ப யதார்த்தமா உன் கை என் மேல உரசும் பாரு, எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் கல்யாணம் ஆன புதுசுல நம்ம தியேட்டர் போனப்ப என் பக்கத்துல உட்காந்து இருந்த பாத்தியா, அப்படியே இழுத்து வச்சு கிஸ் கொடுக்கணும்னு மனசு அழப்பாயிண்டி என்று பேசியவனை அருவருப்பாக பார்த்தாள் தாமரை. ச்சே, என்கிட்ட இந்த மாதிரி பேச உனக்கு வெக்கமால? இதுல என்ன செல்லம் வெக்கம்? உன்னை கட்டிக்க உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன் எத்தனை தடவை உன் அக்காவை கூட போட்டு தள்ள பார்த்தேன் என்றன் அசால்ட்டாக. பதறினாள் தாமரை. ஆனா அதெல்லாம் அந்த காளையன் கெடுத்துட்டான். காளையா? அவனேதான். இந்த கண்ணத்துல இருக்க தழும்பு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொன்னீங்க. இல்ல, இது அவன் கொடுத்தது. எதுக்கு தெரியுமா? உன் மேல நான் ஆசைப்படுற விஷயமும் உன் அக்காவை நான் போட்டு தள்ள போற விஷயமும் எப்படியோ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன சாகுற அளவுக்கு அடிச்சு எனக்கு பயத்தை காட்டிட்டான். உன் அக்காவுக்கு ஏதாவது ஆனாலும் உன்னை நெருங்க நினைச்சாலும் கொன்றுவேன்னு என்னவே மிரட்டினா. அவன் அந்த ஐயனார் மாதிரி உன்னை நெருங்க விடாம உனக்கு முன்னாடி நின்னாண்டி. அதனாலதான் என்னால உன்னை தொட முடியல. ஆனா இப்ப அவன் தான் உன்னை தார வாத்து கொடுத்துட்டானே. உன் லவ்வரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேள்விப்பட்ட. இவன் கூட இருந்து போர் அடிச்சிருச்சுன்னு அவனை கல்யாணம் பண்ணி அனுபவிக்க போறியா தாமரை? அவங்கள விட நான் நல்ல கம்பெனி கொடுப்பேன் தாமரை. என்ன கட்டிக்கோ, உனக்கு என்ன சுகம் வேணும்னாலும் நான் தரேன். கட்டிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, அவன் கூட என்ன பண்ணுவியோ அதை என் கூட பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இரு தாமரை என்றான் ஒரு மார்க்கமாக அவளை நெருங்கியபடி. வந்ததே தாமரைக்கு கோபம். பொறுக்கி நாய், யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற என அங்கிருந்த மரபொம்மையை எடுத்து அவன் மீது வீசினாள் தாமரை. நான் என்ன தப்பாவா தாமரை பேசுனேன்? ஊரே ஒன்னு அப்படித்தான் பேசுது. நான் பேசுறதுல என்ன இருக்கு? இவன் கூட போர் அடிச்சிருச்சுன்னு தானே இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. அதுக்கு பேர் என்ன? உன் அக்கா கூட வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு தாமரை. உன்னை போன் பண்ணி வர சொல்லணும்னு சொன்னா பெரிய உத்தமி மாதிரியே பேசினான். அதுதான் அடிச்சு படுக்க வச்சிட்டேன் என வில்லத்தனமாக சிரித்து கொண்டான். அடிச்சியா என்றால் கோபமாக. என்ன தாமரை புதுசா கேக்குற? உன் அக்கா உடம்புல காயம் இல்லாத இடமே இல்ல தெரியுமா? எல்லாமே நான் கொடுத்ததுதான். ஆனா பாவம் உன் அக்கா சொல்லிருக்க மாட்டா. எப்படி சொல்வா? பயம், அந்த அளவுக்கு என் மேல பயம். அவளையும் உன்னையும் எதுவும் பண்ணக்கூடாதுனா ரொம்ப வேணாம். இன்னைக்கு நைட்டு மட்டும் என் கூட இரு, அதுவே போதும் என்று தாமரையின் கையை பிடித்தான் காசி. அடுத்த நொடி அங்கிருந்த உப்பு ஜாடி எடுத்து காசியின் மண்டையில் அடித்தாள் தாமரை. இதை எதிர்பாராத காசி நிலை குலைந்து கீழே விழுந்தான். இன்னொரு பக்கம் வடிவும் பாதி மயக்கத்தில் கிடந்தாள். அக்கா எந்திரி வா, இங்கிருந்து போலாம் என்றவள் அக்காவின் கன்னத்தில் தட்டி எழுப்ப நினைத்தாள். ஆனால் மனதில் பலம் இருந்தாலும் அவள் உடம்பில் கொஞ்சம் கூட வலுவில்லை. அதனால் அவளால் நகரக்கூட முடியவில்லை. வேணாம் தாமரை, இங்கிருந்து நீ போயிரு என்று பாதி மயக்கத்தில் உளறினாள் அவள் அக்கா. அக்கா நீ இல்லாம நான் போமாட்டேன் என்று கஷ்டப்பட்டு அவள் தன் அக்காவை தோளில் போட்டு படிக்கட்டுகளில் இறங்கி கீழே வந்து பார்க்க கதவு மூடியிருந்தது. அவன் உஷாராக கதவை போட்டுவிட்டுதான் வந்திருக்கிறான். போச்சு, இப்ப என்ன பண்றது என்று எப்படியாவது அந்த கதவை திறக்க முடியுமா என்று சாவியை தேடி பார்த்தாள். அக்கா இந்த வீட்டுக்கு ஸ்பேர்க்கி இல்லையா என்று விசாரித்தாள். இருந்துச்சு, ஆனா மாடியில தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்று முனங்கினாள் அவள். நீங்க இரு, நான் எப்படியாவது சாவியை தேடி எடுத்துட்டு வந்துறேன்க்கா. இல்லடி, அவரு வந்துருவாரு என்று முணங்கி கொண்டாள். அவன் இப்ப எதிர்க்க மாட்டான், அப்படி அடிச்சிருக்க, நீ பயப்படாத என்று ஒரு மறைவான இடத்தில் அவள் அக்காவை ஒளிய வைத்தாள். இங்கே இரு, என்ன ஆனாலும் இங்கிருந்து வெளியே வராத, நான் கூப்பிட்டா மட்டும்தான் நீ வெளியே வரணும் என்று அவள் அக்காவை பத்திரமாக ஒரு இடத்தில் ஒளிய வைத்தவள் அந்த வீட்டின் இன்னொரு சாவியை தேடி மாடிக்கு ஓடினாள்.
அவள் நேரம் கரண்ட்டும் போய்விட்டது. அதனால் போன் லைட்டை யூஸ் பண்ணி மாடியிலிருந்து அவர்கள் அறையெங்கும் அந்த சாவியை பதட்டமாக தேடிக் கொண்டிருந்த சமயம் தாமரைக்கு ஒரு சத்தம் கேட்டது. ஏன் செல்லம் இப்படி பண்ற? மாமா உன்னை பக்குவமா கசக்காம பூ மாதிரி நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீ என்னன்னா மாமன் இப்படி அடிச்சு காயப்படுத்தி என்ன கோபப்படுத்திட்டியே. மவளே, இப்ப நீ என் கையில கிடைச்சா செத்தடி. நீயா வந்துட்டா உயிராவது மிஞ்சும். நான் கண்டுபிடிச்சான்னு வை, நீ யோசிக்காத அளவு உன்னை செஞ்சிருவேண்டி. மரியாதை எங்க இருந்தாலும் வந்துரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன் என்று வில்லத்தனமாக சிரித்துக் கொண்ட காசி அவளை ஒவ்வொரு அறையாக தேடிக் கொண்டிருந்தான். என் செல்லம், வாங்க, எங்க இருக்கீங்க என்று கையில் ஒரு இரும்பு ராடை எடுத்துக்கொண்டு அவளைத்தான் தேடிக் கொண்டிருந்தான் காசி. ஏதோ அவன் நசரும் நேரத்தில் அவனை அடித்து விட்டாள் தாமரை. ஆனால் இப்பொழுது அவனை அடித்து வீழ்த்துவது முடியாத காரியம் என்று அவளுக்கு தெளிவாக புரிந்தது. அதைவிட முக்கியமாக அவன் சொன்ன விஷயம் கேட்டு நிச்சயம் அவளால் இங்கிருந்து தனியாக தப்பிக்க முடியாது என்பது புரிந்தது. என் செல்லம், எங்க இருக்கீங்க? தப்பிச்சு போலாம் நினைக்காதீங்க. வெளிய 20 பேர் நிக்கிறாங்க. இங்க இருந்து எங்களை தாண்டி உன்னால எங்கேயும் தப்பிச்சு போவே முடியாது. மரியாதை எங்க இருந்தாலும் வந்துரு, இல்லனா நீ ரொம்ப கஷ்டப்படுவ என்று விசில் அடித்து பாட்டு பாடினான் அவன். சிச்சுவேஷன் சாங் பாடிக்கொண்டிருந்தான் அவன். போன் லைட்டை அணைத்த தாமரையோ போன் பண்ணலாம் என்று போனை பார்த்தால் அதுவோ டவர் இல்லை என்று காட்டியது. அவள் அக்கா அடிக்கடி போன் பேசும் பொழுது 3வது மாடியில் உள்ள ஒரு அறையில் நின்றுதான் பேசுவதாய் சொல்வாள். ஆனால் இவனை தாண்டி எப்படி அவள் மாடிக்கு செல்ல முடியும்? அத்தியாயம் 74. காசியின் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் இருந்தது. அவர்கள் எவ்வளவுதான் கத்தி அழைத்தாலும் கூட யாருக்கும் கேட்காது. அதனால் அந்த ரிஸ்கை எடுக்க தாமரை தயாராக இல்லை. இப்பொழுது அவள் எப்படியாவது 3வது மாடிக்கு செல்ல வேண்டும். அங்கு போனால்தான் அவள் போனுக்கு டவர் கிடைக்கும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் வெளியே இரும்பு ராடுடன் காசி சுற்றி கொண்டிருக்கிறான். தாமரை கண்களை மூடினாள். என்னதான் அவள் தைரியமான பெண்ணாக இருந்தாலும் கூட இப்படி ஒரு சூழ்நிலையில் யாராக இருந்தாலும் பயம் கொள்வார்கள், தடுமாற்றம் கொள்வார்கள். அவளுக்கு அவளை நினைத்து பயம் இல்லை. எப்படியாவது அவள் அக்காவை எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வெளியே அழைத்து செல்ல வேண்டும். வரும் பொழுது யாரிடமும் சொல்லாமல் வந்து தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன்னையே திட்டிக் கொண்டவளுக்கு காலைன்னு சொன்னது ஞாபகம் வந்தது. பொண்ணு ஆணுக்கு எந்த விதத்திலையும் சளைச்சவல்ல. அதனால் நீ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் தைரியமா இருக்கணும், தைரியமா செயல்படணும், யாருக்கும் பயப்படவே கூடாது என்று காலையில் சொன்ன வார்த்தைகளை எண்ணி தன்னை தைரியப்படுத்திக் கொண்டவள் பெருமூச்சுடன் அங்கிருந்த பழம் நெருக்கும் கத்தி எடுத்தாள். அளவில் சின்னதுதான், ஆனால் அப்பொழுது அதுவே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அவள் குலதெய்வத்தை மனதளவில் வேண்டிக் கொண்டு அங்கிருந்து சத்தம் வந்து விடாதபடி மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து நகர்ந்தாள் தாமரை. அவள் மாமன் காசிநாதன் கீழ் மாடியில் தான் டார்ச் லைட் விளக்கை கொண்டு அவளையும் அவள் அக்காவையும் தேடிக் கொண்டிருந்தான். டேய், எவன்டா இங்க? சீக்கிரம் பீச போட்டு விடுங்க. என் குழந்தைய எனக்கு ரொம்ப ஆட்டம் காட்டுறான். மாமன் கூட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்று போனில் யாரிடமோ கத்தியவன் தாமரை தான் வெறித்தனமாக தேடிக் கொண்டிருந்தான். தாமரை, எதுக்கு செல்லம் மாமன் அப்படி அலைய விடுற? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் மூடி ஏத்தி வச்சிருந்தா நீ என்னன்னா அதை இறக்கி விட்டுட்ட. அது மட்டும் இல்லாம பாரு, கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க செல்லம். மரியாதை மாமன் கிட்ட ஓடி வந்துருங்க பாப்போம் என்று அந்த இரும்பு ராடை அந்த படிகளில் தட்டி கொண்டே மாடியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் காசி. தாமரைக்கு உள்ளே பக் பக் என்றிருந்தது. மரண பயம் உள்ளே இருந்தது. ஆனாலும் மூச்சு இழுத்து விட்டவள் சத்தம் வராமல், முக்கியமாக அவள் கொலுசு சத்தம் வந்து விடாமல் அந்த மாடிப்படியில் மெல்ல மெல்ல ஏறினாள். தட்டு தடுமாறி அந்த மாடிப்படிகளில் ஏறியவள் அங்கிருந்து அறைக்கு செல்லும் பொழுது தெரியாமல் அவள் கால்பட்டு அங்கிருந்து ஜாடி கீழே விழுந்தது. அந்த சத்தம் கீழ் மாடியிலிருந்து காசிக்கு கேட்டு அவன் இதழில் ஒரு வில்ல புன்னகை வந்தது. இதோ வந்துட்ட செல்லம் என்றவன் விசில் அடித்தபடி மாடிக்கு ஓடி வந்தான். அதே நேரம் அங்கிருந்த ஒரு அறைக்கு போன தாமரை அவசரமாக டவர் கிடைக்குமா என்று அந்த ஜன்னல் அருகே போனை தூக்கி பிடித்தாள். மாடிக்கு வந்த காசி ஒவ்வொரு அறையிலும் தாமரை தேடிக் கொண்டிருந்தான். அது தாமரைக்கும் புரிந்தது. பிளீஸ் பிளீஸ் என்ற அந்த போனை அங்குமிங்கும் காட்டியவள் முகத்தில் 1% டவர் காட்டியதும் கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. பழமான மூச்சை விட்டவள் அவசரமாக காலை எண்ணுக்கு அழைக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு நேகா சொன்னது ஞாபகம் வந்தது. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. காலை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவருக்கு கால் பண்ணாதீங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச காலை நல்லா இருக்கணும்னா அவருக்காக இதை மட்டும் பண்ணுங்க என்று நேகா சொன்னதை எண்ணி பார்த்தவள் காலை எண்ணை விட்டு மித்ரன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டாள். அழைப்பும் போனது. பிளீஸ் மித்து, பிக் தி கால் என்று பதட்டமாக அடிக்கொரு முறை அந்த கதவை பார்த்து கொண்டாள். இன்னொரு பக்கம் காசி அவள் இருக்கும் அறையை நெருங்கிக் கொண்டிருந்தான். பிளீஸ் பிளீஸ் காலை எடு மித்து என்றவள் பதட்டமாக எதிர்பார்த்த நேரம் அந்த பக்கம் போனும் எடுக்கப்பட்டது. தாமரைக்கு உயிரை வந்தது போல இருந்தது.
மித்து, நான் சொல்றது கேளு. நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்து. என் அக்கா புருஷன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். சீக்கிரம் வா மித்து என்று ஹஸ்கி வாய்ஸில் சத்தம் வராமல் பதட்டமாக பேசினாள் தாமரை. ஆனால் அந்த பக்கமும் மித்து நிதானத்தில் இல்லை. உளறினான். தாமரை, சாரி தாமரை, நான் குடிச்சிட்டேன். நீயும் என்ன மாதிரி குடிச்சிருக்கியா? அதான் என்ன மாதிரி உளறியா? தப்பில்ல. ஏன்னா அந்த பக்கம் முழு போதையில் உளறி கொண்டிருந்தான் மித்ரன். தாமரைக்கு பெரிய அதிர்ச்சி. அவன் குடிப்பான் என்ற விஷயமே அவளுக்கு இப்பொழுதுதான் தெரியும். ஐயோ மித்ரன், நான் சொல்றத கேளுடா. நான் நிஜமாவே பெரிய பிரச்சனையில இருக்கேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த பக்கம் மித்ரன் மட்டையாகி விட்டான். கண்கள் எல்லாம் கலங்கி போனது தாமரைக்கு. இருக்கும் நம்பிக்கை உடைந்தது போல இருந்தது அவளுக்கு. இப்பொழுது அவளுக்கு வேறு வழியே இல்லை. அவளுக்காக இல்லாவிடனும் அவள் அக்கா உயிர் காக்க அவளுக்கு காளையின் உதவி தேவை என்பதனால் மனதை தைரியமாக்கி காளையின் எண்ணுக்கு அவள் அழைக்கலாம் என்று எண்ணி காளையின் எண்ணுக்கும் அழைத்து விட்டாள். ஆனால் அவள் நேரமோ என்னவோ அந்த பக்கம் போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. அவ்வளவுதான். மொத்த நம்பிக்கையும் உடைந்துவிட மனம் விட்டவளின் இதய துடிப்பின் வேகம் அதிகமானது. அந்த அறையின் கதவை அவன் மாமன் திறக்க முயற்சி செய்வதை கண்டு அவசரமாக அங்கிருந்து ஓடும் பொழுது தெரியாமல் அவள் கையில் இருந்து போன் கீழே விழுந்தது. அதை குனிந்து அவள் எடுக்க முயற்சி செய்வதற்குள் அவள் மாமன் கதவை திறந்து விட்டான். அதனால் வேறு வழி இல்லாமல் பதட்டமாக போனை எடுக்காமல் அங்கிருந்து அலமாரியில் ஒளிந்து கொண்டவள் சத்தம் வரக்கூடாது என்று அவள் வாயை பொத்திக் கொண்டாள். காசி அந்த அறைக்குள் வந்தான். அன்புள்ள கொழுந்தியா, எங்க இருக்கீங்க? நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், வெளியே வாங்க என்று ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டிருந்தவன் தாமரை இருக்கும் இடத்திற்கும் நெருங்கினான். தாமரையின் இதயம் பன்மடங்கு வேகமாக துடித்தது. தாமரை அந்த கத்தியை இறுக்கி பிடித்தாள். என்ன ஆனாலும் அவன் கை தன் மீது படக்கூடாது, அவனை குத்தி சரிக்க வேண்டும் என்று ஒரு தைரியத்துடன் கத்தியை அழித்து பிடித்திருந்தாள். காசியும் அந்த அலமாரியை திறக்கலாம் என்று எண்ணும் வேளை காசிக்கு கீழே இருந்து சத்தம் கேட்டது. ஓஹோ, அதுக்குள்ள கீழே போயிட்டா? இதோ வரேன் செல்லம் என அந்த அலமாரியை திறக்காமல் வேகமாக கதவு வரை சென்றவன் திடீரென்று நின்றான். அந்த போன் அடிக்கும் சத்தம் கேட்டு தாமரையின் போன் தான் அடித்தது. காலையின் போனை சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணும் போதுதான் தாமரையிடமிருந்து அவனுக்கு கால் வந்திருந்ததை கவனித்தான். தாமரை எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கா என்று தாமரை எண்ணுக்கு அழைத்தான். அதுதான் இப்போது ஒழித்தது. அதை பார்த்து சிறு புன்னகையுடன் முகத்தில் வில்லத்தனம் நிறைய திரும்பி வந்த காசி அந்த போனை எடுத்தான். அதில் காளையன் கருவாயன் என்று கால் வந்தது. அடடா, உன் முன்னாள் புருஷனுக்கு தகவல் சொல்ல பாத்திருக்க? அவன் உன்னை காப்பாத்த வருவான்னு நினைக்கிறியா? வருவான். ஆனா அவன் வந்து பாக்கும்போது நீ உயிரோட இருக்க மாட்ட செல்லம் என்று அந்த போனை கீழே வைத்து அவன் கையில் இருந்து இரும்பு ராடை கொண்டு அந்த போனை அடித்து நொறுக்கினான். இப்ப எப்படி அவனை தேடி வருவான் என்று அந்த போனை சுக்கு நூறாக நொறுக்கிவிட்டான் காசி. தாமரை கண்கள் கலங்கியது. வெளிய வாடி வாடி என்று காசி அந்த அலமாரியை நெருங்கி அந்த கதவை திறக்கும் நேரம் தாமரை எந்த தைரியத்தில் அப்படி செய்தாலும் தெரியவில்லை. அவள் கையில் இருந்த கத்தியை காசியின் தொடையில் இறக்கிவிட்டாள். என்று வழியில் கத்திய காசியோ அந்த கத்தியை உருவி தாமரையின் கையில் குத்தினான். அம்மா என்று வழி பொறுக்க முடியாமல் கத்தினாள் தாமரை. இந்த அலறல் சத்தம் அந்த திசையெங்கும் எதிரொலித்தது. என்னடி துள்ளுற என்று தாமரையின் சேலையில் கை வைக்க போனான் காசி. ஆனால் வலியை விட மானம் பெரிதாக தெரிந்தது தாமரைக்கு. அதனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கத்தியை உருவி மறுபடியும் அவன் தொடையில் இறக்கியவள் அவன் கொஞ்சம் நழுவும் வேலை அந்த இடத்திலிருந்து ஓட துவங்கினாள். நில்லுடி என்று கூக்குரலிட்டு கத்தியவன் அந்த கத்தியை உருவி வீசிவிட்டு தாமரை விரட்டி கொண்டு ஓடினான். தாமரையின் கையில் இருந்து ரத்தம் கசிந்து கீழே வடிந்தது. ஓடும் போதே அந்த சேலை முந்தானையை கிழித்து கையில் கட்டி கொண்டவள் ஓடும் வழியில் கால்கள் வழுக்கி அந்த படிக்கட்டுகளில் இருந்து உருண்டு கொண்டு போய் கீழே விழுந்தாள். வலி உயிர் போனது. ஆனால் பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டவள் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டாள். ஏய் தாமரை, வெளியே வாடி என்று ஒரு காலை கொஞ்சம் நொண்டியபடி தாமரை தேடிக்கொண்டிருந்தவனின் கண்களில் வசமாக சிக்கிக் கொண்டாள். ஒரு ஓரமாக அரைமயக்கத்தில் இருந்த வடிவு. தாமரை ஒரு மறைவான இடத்தில் வந்து ஒழிந்து கொண்டாள். அவள் கைகளில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டே இருந்தது. வலி உயிர் போனது. ஆனாலும் கத்த முடியவில்லை. அவன் கண்களில் சிக்கிவிடக்கூடாது என்று எண்ணி அவளுக்கு அவள் அக்காவின் அலறல் சத்தம் கேட்டது. மவளே, எங்கடி இருக்கா? என்னடி மயிறு, எனக்கே ஆட்டம் காட்டுற? இப்ப மட்டும் நீ வரலனா உன் அக்கா கறிய அறுத்து போட்டுருவன். கேக்குறியா? அவ சத்தத்தை கேக்குறியா என்று அந்த கத்தியை எடுத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் அக்காவின் வயிற்றிலே இறக்கினான். ஐயோ அம்மா என்று வழியில் துடித்தாள் வடிவு. இப்ப மட்டும் நீ வரலனா உன் அக்கா கழுத்து அறுத்தருவண்டி என்று கத்தியை வடிவின் கழுத்தில் வைத்து கோடு போடும் சமயம் தன் மானத்தை விட அக்காவின் உயிரே முக்கியம் என்று தட்டு தடுமாறி நிற்க முடியாமல் வாடிய கொடியாக வந்து அவன் முன்னே நின்றாள் தாமரை.
அத்தியாயம் 75. அந்த இடமெங்கும் அதிரும்படி சிரித்தான் காசி. தாமரை கண்கள் கலங்கி போனது. அவள் அக்காவின் நிலையை கண்டு. அவள் வயிற்றிலிருந்து அதிகமான ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. அக்கா பாசம் அதிகம்தான் போல என்று வடிவை எட்டி உதைத்தான் காசி. வடிவு கீழே போய் விழுந்தாள். ஐயோ அக்கா என்று பதறிக்கொண்டு ஓடி வந்தவளின் முடியை கொத்தாக பிடித்து அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் காசி. எவ்வளவு இந்த அளவுக்கு எனக்கு ஆட்டம் காட்டினது இல்லடி. ஆனா நீ ரொம்ப ஆடிட்ட, செத்தடி என்றவள் சேலையை பிடித்து உருவினான். தாமரை சுற்றி கொண்டு போய் பிளவுஸ் மற்றும் பாவடையுடன் கீழே விழுந்தாள். காம பார்வையுடன் தாமரை நெருங்கியவன் அவள் காலை பிடித்து அவள் மீது படர்ந்தான். விடுடா பொறுக்கி என்று கத்தினாள் தாமரை. அவள் கன்னத்தை பிடித்து வன்மையாக முத்தமிட சென்றான் காசி. அப்பொழுது வெளியே ஒரு அலறல் சத்தம் கேட்டது. காசி என்னவென்பது போல எட்டி பார்த்தான். அங்கே அவன் கண்ட காட்சியில் அவன் உடல் நடுக்கம் கொள்ளவே ஓடி வந்தவன் தாமரையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று அவள் வாயை பொத்திக் கொண்டான். அந்த வேஷ்டி சட்டையை மடித்து கட்டியபடி வந்து நின்றான் காளையன். தாமரை இந்த நேரத்தில் போன் பண்ணி அதற்கு பின் போன் சுவிட்ச் ஆஃப் என வந்ததும் ஏதோ தவறாக இருப்பதை புரிந்து கொண்ட காளையன் உடனே தாமரை இருக்கும் வீட்டிற்கு போய் பார்த்தான். அங்கே தாமரை இல்லை என்றதும் இன்னும் அவன் சந்தேகம் உறுதியானது. இந்த நிலையில்தான் அவனுக்கு தாமரை அந்த நள்ளிரவு நேரம் காசிநாதன் வீட்டு பக்கம் வந்ததாய் தகவல் கிடைக்க உடனே கிளம்பி வந்துவிட்டான். இங்கே வாசலில் நின்ற ஆட்கள் சுற்றி நின்று அவனை ரவுண்ட் கட்டினார்கள். வேஷ்டியை மடக்கி கட்டிய காளையன் ஒவ்வொருத்தனையும் மரணடி வெளுத்தவன் தாமரையை தேடி உள்ளே வந்தான். ஹாலில் மயக்க நிலையில் இரத்த கிளறியாக இருந்தால் வடிவு. அண்ணி இங்க பாருங்க என்று அவள் கண்ணம் தட்டியவன் உடனே கல்யாணத்துக்கும் சின்ராசுவுக்கும் போன் பண்ணி விஷயத்தை சொல்லி வண்டி எடுத்துக்கொண்டு வர சொன்னான். காளையின் கண்கள் தாமரையை தேடி கொண்டிருந்தது. காசியோ தான் செத்தாலும் தாமரையை விடக்கூடாது, அவளை கொன்றுவிட வேண்டும் என்று தாமரையின் கழுத்தை பிடித்து நெறித்தான். வாயையும் பொத்தி இருந்தான். தாமரையால் சுத்தமாக மூச்சை விடவே முடியவில்லை. கண்கள் இரண்டும் சொருகியது. அவனுக்கு நீ கிடைக்க மாட்டடி, எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்க கூடாது என்றவளை கொல்லும் நோக்கத்தில் அவன் ஈடுபட்டிருக்க அவ்வளவுதான். கண்விழிகள் இரண்டும் மேல் நோக்கி சென்றது தாமரைக்கு. அந்த நொடிதான் அவள் காலில் போட்டிருந்த காளையன் கொடுத்த கொலுசை தரையில் தட்டினாள். அந்த சத்தம் கீழே இருந்த காளையனுக்கு தெளிவாக கேட்க அடுத்த நொடி கண்களில் கோபம் பொங்க மேலே ஓடியவன் காசியின் தலையில் ஓங்கி அடித்து எட்டி ஒரு உதைவிட்டான். பக்கத்தில் இருந்த மரத்தில் அவன் தலைப்பட்டு அப்படியே தலையை பிடித்தபடி மயங்கினான் காசி. தாமரையோ மூச்சுக்கு சிரமப்பட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினாள். கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. அந்த நொடி அவள் இதழோடு தன் இதழை பொருத்தியவன் அவளுக்கு மூச்சு கொடுத்தான். 2 நிமிடம் கழித்தே சுயத்துக்கு திரும்பியவள் காளையனை கண்டு கண்ணீர் மல்க அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். என்னவாக இருந்த போதும் அவள் மனதின் ஓரம் நிச்சயம் தன் காளை தன்னை தேடி வருவான், தன்னை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கை இருந்தது. கால என் அவன் மார்பில் முகம் புதைத்தவள் அவனை அணைத்துக் கொண்டாள். ஒன்னும் இல்லடி, நான் வந்துட்டேன், உனக்கு ஒன்னும் ஆகாது என்றவள் தலையை வருடி கொடுத்தான். அப்போது மயங்கியது போல நடித்த காசியோ அங்கிருந்து கத்தியை எடுத்து காளையனை பின்னால் இருந்து தாக்க முயற்சி பண்ணும் போதுதான் அம்மா என்ற காசியின் அலறல் சத்தம் கேட்டது. இவர்கள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கே வயிற்றை பிடித்தபடி நிலை குலைந்து கீழே விழுந்தான். அவன் வயிற்றில் கத்தியை இறக்கி இருந்தால் வடிவு. இருக்க முடியாத போதும் தடுமாறி மேலே வந்தவள் அவன் காளையனை கொல்லப் போவதைக் கண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கத்தியால் சராமரியாக அவன் வயிற்றில் இறக்கினாள். நிலை குழந்து கீழே விழுந்த காசி அந்த இடத்திலே உயிர் நீத்தான். இதுவரை வடிவை எத்தனையோ கொடுமை செய்திருக்கிறான் அவன். அப்பொழுதெல்லாம் புருஷன் என்பதற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டவளால் தங்கைக்கு ஒரு ஆபத்து என்ற போது பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் காளி அவதாரம் எடுத்தது போல அவனை குத்தி கிழித்தாள். கடைசியாக காசியின் கடைக்கண்ணிலிருந்து கண்ணீர் வர வடிவை பார்த்தபடி உயிர் நீத்தான் அவன். வடிவும் அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள். அவள் நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஆனாலும் காப்பாற்றி விடலாம் என்று சொல்லிவிட்டார்கள். தன் பாதுகாப்புக்காகத்தான் வடிவந்த கொலையை செய்திருக்கிறாள் என்பதனால் அவளுக்கு குறைந்தபட்சம் தண்டனையாக 6 மாச காவலும் 5000 பணமும் அபராதம் விதித்தது அந்த கோர்ட். கல்யாணத்துக்கு இப்போது இன்னும் ஒரு நாளே இருந்தது. ஒரு மாதிரி பித்து பிடித்தாற் போல அமர்ந்திருந்த தாமரை வாசலில் வந்து நின்று அவள் அத்தை பாக்கியத்தை கண்டு அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள். காசிக்கு சென்றவருக்கு விஷயம் இப்பொழுதுதான் தெரிந்தது. இத்தனை நாளாக காளையன் அவரிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. விஷயம் அறிந்ததும் பதறி போய் ஓடி வந்தவர் காளையனை முடிந்த அளவுக்கு திட்டிவிட்டு அடுத்து தாமரை தான் பார்க்க வந்திருந்தார். வடிவ ஹாஸ்பிட்டலில் இருப்பதனால் அவளுடன் தாமரை தான் இருந்தாள். அத்த அத்த வார்த்தைகள் தடுமாற மெல்ல எழுந்து நின்றாள் தாமரை. பாக்கியம் கோபமாக வந்தவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாமரையின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். தாமரை அடியை வாங்கி கொண்டு அமைதியாக நின்றாள். என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என் மருமக, என் அண்ணன் அவ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டான்னு பெருமையா சொல்வேன். அவ எடுக்கிற முடிவு நீரோட மாதிரி தெளிவா இருக்கும்னு நான் நம்பினேன்.
உன்னை நம்பிதானே விட்டுட்டு போனேன். திரும்பி வரும்போது மொத்தமா அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சிட்டு நிக்கிறீங்க. என் புள்ள உனக்கு என்னடி குறை வச்சான்? சொல்லு, என்ன குறை வச்சான்? இந்த ஊருக்குள்ள எவனாவது கட்டின பொண்டாட்டிய ஒரு மனுஷியா மதிக்கிறாங்களா? இல்ல மனுஷி மாதிரி தான் நடத்துறாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க சமைச்சு போடவும், அவங்களுக்கு சேவகம் பண்ணவும், புள்ள பெத்து போடவும், சுகத்துக்கு அவங்க ஆசைப்படும் போது கூட படுக்கவும் தான் பொண்ணுங்க வேணும். ஆனா கல்யாணம் ஆகி இத்தனை மாசத்துல உன் சம்மதம் இல்லாம என் புள்ள ஏதாவது பண்ணிருப்பானா? உன்னை தொட்டிருப்பானா? ஆமாடி, அவன் சண்டியர் தான், கோபக்காரன் தான். ஆனா உன்கிட்ட அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசிருப்பானா? இல்ல தப்பாதான் பேசிருப்பானா? பொம்பளைங்கள மதிக்க தெரிஞ்சவன் என் புள்ள. கட்டுன பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் சம்மதம் இல்லாம அவளை தொடக்கூடாதுன்னு நினைக்க கூடியவன். உனக்காக தாண்டி அவன் எல்லாத்தையும் விட்டான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல அவனை உட்கார வச்சுட்டு இப்படி விட்டுட்டு போறியே தாமரை. என் புள்ளைய உனக்கு பிடிக்கலையா? ஏன்டி இப்படி பண்ண என்று கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவர் சோர்ந்து போய் அந்த படியில் அமர அவர் காலடியில் அமர்ந்து அவர் காலை கட்டி கொண்டு அழுதாள் தாமரை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கே புரியலத்த. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கத்த. என்னால காலை முழு மனசோட ஏத்துக்கவும் முடியலத்த. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க அத்தை என்று அவர் காலை பிடித்து அழுதவளை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தார் அவர். அவனை விட்டுட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணல தாமரை, வார்த்தை மீறிட்டல்ல. உணர்வற்று பேசினார். அழுதபடி அவரை நிமிர்ந்து பார்த்தாள் தாமரை. அத்த, உன் வாழ்க்கை தாமரை, உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழு என்று விரக்தியுடன் எழுந்து நின்றவர் 2 எட்டு எடுத்து வைத்து அவளை திரும்பி பார்த்தார். உன்னோட வீம்புதான் தாமரை இதுக்கெல்லாம் காரணம். அத உன் மனசு ஏத்துக்க மறுக்குது. எனக்கு தெரியும், என் புள்ளைய உனக்கு பிடிக்கும். ஆனா உன் விருப்பம் இல்லாம நீ விரும்பினவனை விட்டு கல்யாணம் பண்ணி வச்சதுனால என் மவனை உன்னால ஏத்துக்க முடியல. அதுதாண்டி உன்னோட அந்த வீம்பு தாண்டி இங்க வந்து நிறுத்தி இருக்கு. என் புள்ள கோவக்காரனா, நீ வீம்புக்காரிடி. வீம்பு பிடிச்சவளே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கே புரியும், உன் வீம்பு தான், உன் கோபம் தான் அவன் மேல நீ வச்சிருக்க பாசத்தை மறைக்குது. என் புள்ளைய விட்டுற மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிருக்க. அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவன்னு நம்புற. நீ இல்லனா என் புள்ள ஒண்ணுமே இல்லடி என்று கடைசி வார்த்தையாக சொல்லி சென்றவரை கண்டு கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள் தாமரை. அத்தியாயம் 76. காவியா வழக்கம் போல லேட்டாகவே எழுந்தவள். கதவு தட்டும் சத்தம் கேட்டு மெல்ல கதவை திறந்தவள். வாசலில் நின்று அவள் தந்தை பாண்டியனை கண்டு அவள் முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. ஒரு பக்கம் சந்தோஷமும் இன்னொரு பக்கம் பயமும் குடிகொள்ள மெல்ல நாக்கு தழுதழுக்க, அப்பா என்றாள் கண்ணீருடன். உன்கிட்ட பேசணும் என்றார் எங்கோ பார்த்தபடி. சொல்லுங்கப்பா, உள்ள வாங்கப்பா என்றாள் கண்ணீருடன். இங்கே பேசலாம் என்றவர் உள்ளே வர மறுத்தார். அதிலிருந்தே இன்னும் அவர்கள் மீது கோபமாகத்தான் இருக்கிறார் என்று புரிந்து கொண்டாள் காவ்யா. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தவள் தண்ணீர் மோந்து வந்து அவர் முன் நீட்டினாள். அதை கூட பெற்றவர் வாங்கிக் கொள்ள மறுத்தார். சொல்லுங்கப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? இருக்கா. நான் பேச வந்தது இன்னொரு முக்கியமான விஷயம். உனக்கு தெரியும், நான் மான ரோஷத்தோட வாழணும்னு நினைக்கிறவன். சின்ன அசிங்கத்தை கூட என்னால தாங்கிக்க முடியாது. என்னை பார்த்து மானத்தோட வாழணும்னு நினைச்சவெல்லாம் இன்னைக்கு ஏன் முன்னாடியே கை நீட்டி அசிங்கமா பேசிட்டு போறான். என்னால அதை தாங்க முடியல. சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன், உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா உன் வயித்துல இருக்க குழந்தைதான் அவங்களுக்கு பிரச்சனை. இந்த குழந்தைய மட்டும் கழிச்சிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு என்ன வேணும் கேளு. பணம், சொத்து, நகை, அந்தஸ்துன்னு மொத்தமா உனக்கே எழுதி வைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி உன் குழந்தைய கழிச்சிடு என்றவர் சொல்லி முடிக்கவில்லை. இதுவரை தந்தையை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசலாத காவியாவின் கர்ஜனையான சத்தத்தை கேட்டு முதல் முறை அதிர்ந்து போனார் பாண்டியர். அமர்ந்திருந்தவர் எழுந்து நின்றார். என்று கண்கள் சிவக்க கத்தினாள் காவியா. காவியா, நிறுத்தியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கொஞ்சம் கூட ஈவு இருக்கல்லாம நெருமாச கர்ப்பிணியா இருக்க ஒரு பொண்ணுகிட்ட என்ன வார்த்தை பேசுற? ஓ வாரிசு, ஓ ரத்தம், ஓ பேர பிள்ளையா இது? இத போய் கொண்டுட்டு வான்னு சொல்ற? நீ எல்லாம் என்ன ஈன பிறவி என்றால் முகமெங்கும் கோபம் பொங்க. காவியா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நிறுத்தியா? என்ன நல்லது? இல்ல என்ன நல்லதுன்னு கேக்குற? உனக்கு பாசு பந்தல்லன்னு எனக்கு தெரியும். 3 பொட்ட பிள்ளையா பிறந்துருச்சுன்னு ஒரு நாளும் நீ எங்க கிட்ட சிரிச்சு பேசினதே இல்ல. ஆனாலும் எங்க மேல ஏதோ ஒரு ஓரத்துல கொஞ்சமாவது பாசம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியை பார்க்க போற ஒரு உசுர போய் கொல்லுன்னு சொல்றியே, நீ என்ன ஜென்மம்? எங்க மேலதான் உனக்கு பாசம் இல்ல. இந்த சின்ன உசுறு என்னையா பாவம் பண்ணுச்சு? இங்க பாரு, இப்ப சொல்றேன், உன்ன மாதிரி நாங்க இல்ல, நான் இல்ல. என் புள்ள இந்த பூமியை பாக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மரியாதை அங்க இருந்து போயிடு. இல்லனா என்னை விட மோசமான ஒருத்தைய நீ பார்க்கவே முடியாது. என் புள்ளதான் எனக்கு முக்கியம். போய் அங்கிருந்து என்று உச்சக்கட்ட கோபத்தில் கட்டியவள் வாசலை நோக்கி கையை காட்டினாள். பாண்டியன் அவமானத்தில் கருத்து போன முகத்துடன் வெளியே போனவர் காவியாவின் அழைப்பில் திரும்பி பார்த்தார். பொருந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்க கூடாது. நம்மனால இந்த பூமியில ஒருத்தங்களுக்காவது நல்லது நடக்கணும். உன் மூச்சிய கண்ணாடியில பார்த்து கேளு.
உன்னால யாருக்காவது நல்லது நடந்திருக்கான்னு. அந்த கண்ணாடி கூட காரி துப்பமியா உன்ன. கட்டின பொண்டாட்டிக்கும் நீ நல்லவன் அல்ல, பெத்த பிள்ளைங்களுக்கும் நீ நல்ல அப்பனா இல்ல, பேர பிள்ளை மேலயும் பாசமா இல்ல. எதுக்கே நீ வாழணும்? இப்படி வாழ்ந்து நீ என்ன சாதிக்க போற? இந்த ஜாதியும் கௌரவமும் உனக்கு என்னையா கொடுக்க போகுது? கடைசியா நீ செத்தா கூட ஒரு பிடி மண்ணையும் உன்னால அள்ளிட்டு போக முடியாது. இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லவனா இருக்கியா, இல்லைன்னா இந்த பூமிக்கு பாரமா இருக்காது, போயிடு என்று கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவளை வெற்று பார்வை பார்த்தவர் தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை கூட தெரியாத அளவுக்கு கால் போன போக்கில் நடந்து போனார் பாண்டியன். மகள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அதே நினைப்பில் வீடு வந்தவர் உணர்வற்று அந்த சோஃபாவில் அமர்ந்து கண்ணாடியில் தெரிந்து தன் முகத்தை பார்த்து கொண்டார். காவ்யா சொன்னது போல அவர் இதுவரை அவர்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தது இல்லை. பணத்துக்கு ஆசைப்பட்டு வடிவின் கணவன் காசிநாதன் ஒரு பொறுக்கி என்று தெரிந்தும் கூட பணத்தை வாங்கி கொண்டு அப்பாவியான வடிவை அவனுக்கு கல்யாணம் செய்து வைத்து அவள் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார். ஒரு நாளும் அவர்களுடன் அன்பாக அமர்ந்து ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. அவர்கள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தது கிடையாது. அவர்கள் விருப்பப்படி எதையும் செய்ய அனுமதித்ததும் இல்லை. இதுவரை எந்த விதத்திலும் ஒரு நல்ல தகப்பனாக நடந்து கொள்ளாதவருக்கு முதல் முறை அவரை நினைத்தே அசிங்கமாக இருந்தது. கிச்சனில் இருந்து வந்த பாண்டியனின் மனைவி அவர் இப்படி உடைந்து போய் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் அருகே வந்து அவர் காலடியில் அமர்ந்தார். என்னங்க ஆச்சு? ஏங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா என்றார் அக்கறையாக. அவர் கலங்கிய கண்களுடன் மனைவியை நிமிர்ந்து பார்த்தார். ஏங்க, எதுக்குங்க கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? பதட்டமாக கேட்டார். தப்பு பண்ணிட்டம்மா. இத்தனை வருஷத்துல உனக்கு நல்ல புருஷனாவும் இருக்கல, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பனாவும் இருக்கல. இன்னைக்கு நம்ம புள்ள வயித்துல இருக்க அந்த உசுரை கொன்னு புடன்னு சொல்லிப்புட்டேன். என் பிள்ளைங்களுக்கே என்ன பிடிக்கல. நான் இருக்கிறத விட செத்து போன்னு சொல்லிட்டா என் புள்ள. எப்படிப்பட்டவனா இருந்திருக்கேன் என்று முதல் முறை கண் கலங்கி அழுத மனிதனை கண்டு அவருக்கு கண்கள் கலங்கி போனது. என் புள்ள துடிச்சு போச்சு தாய். என் பிள்ளைங்க 3 இப்படி அப்பா இருந்தும் தவிக்குதுங்க. நான் எதுக்கு இருக்கணும்? ஊரு பயிலுக பேச்செல்லாம் கேட்டு சாதிதான் முக்கியம், கௌரவம் தான் முக்கியம்னு இத்தனை வருஷம் அரக்கனா இருந்துவிட்டேன். மனுஷனா வாழவே தகுதி இல்ல. என் புள்ள வாயால அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் துடிச்சு போயிட்டேன்டி. அதிர்ந்து கூட பேசாத புள்ள இன்னைக்கு பத்ரகாளி மாதிரி மாறிப்புட்டா. அவ புள்ளைய கொல்ல சொன்னதும் அந்த சின்ன வயசுலயே அவளுக்கு அவ்வளோ பாசம் இருக்கும்போது என் பிள்ளைங்க மேல ஏண்டி எனக்கு பாசம் இல்லாம போச்சு என்று மனைவியின் காலை பிடித்து கொண்டு அழுதவரை கண்டு துடித்து போனார் அவர். அப்படிலாம் இல்லங்க, அழுகாதீங்க, விடுங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும், விடுங்க என்று அவரும் கண்ணீர் வடித்தார். இனிமே என் பிள்ளைங்க மேல யாரும் கைய வைக்க கூடாது. என் பிள்ளைங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அப்பா நான் இருக்கேன் என்று மார்பு தட்டி சொன்னார் பாண்டியன். அதே சமயம் ராமையா பாண்டியனை பார்க்க வந்தார். ராமையாவை பார்த்ததும் பாண்டியன் எழுந்து நின்றார். என்ன பாண்டியா, பேசிட்டு வந்துட்டியா? எனக்கு தெரியும் உனக்கு நம்ம ஜாதியும் கௌரவம் தான் முக்கியம், அதனால பேசியிருப்ப. உன் புள்ள என்ன சொல்லுச்சு என்றார் அவரும் மீசையை முறுக்கியபடி. பாண்டியனோ கோபமாக எழுந்து நின்றார். என் ஜாதி கௌரவத்தை விட என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுபடியே வாழட்டும். அதை நான் ஒரு நாளும் வேணான்னு சொல்ல மாட்டேன். என்ன பாண்டியா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. அப்போ உனக்கு நம்ம ஜாதியை விட பொண்ணுதான் முக்கியமா? ஆமாயா, பொண்ணுதான் முக்கியம். எனக்கு பொண்ணுங்க தான் முக்கியம். இது வரைக்கும் இந்த கௌரவத்தை தூக்கி ஜாதியை தூக்கி எனத்தை கண்டோம். இனிமேலாவது என் பொண்ணுங்களுக்கு அப்பனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப உன் மவளுக வேற சாதிக்கார பயல்களை கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? எனக்கு இந்த ஊரும் வேணாம், தலைவர் பதவியும் வேணாம். என் பொண்ணுங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதுக்கு மேல ஏதாவது சொன்னா ஜாதி கொடுமை பண்றீங்கன்னு போலீஸ் கேஸ் கொடுத்து அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். போங்களா வேலையை பார்த்துட்டு. என் பிள்ளைங்க மேல எவனும் கைய வைக்க கூடாது. அத்தனை பேரையும் அறுத்து போட்டுருவேன் என்று மீசை முறுக்கி கர்ஜனை செய்த பாண்டியன் ராமையா அருகே நெருங்கி அவருக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னார். காளையன் அப்பா சாவுக்கு நான் தான் காரணம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா நீ தான் ஆள் வச்சு போட சொன்னு உண்மை தெரிஞ்சா அவன் உன்னை என்ன பண்ணுவான்னு தெரியுமா? உன் பணம் கூட கிடைக்காம பண்ணிடுவான் என்று பாண்டியன் சொன்னதை கேட்டு ராமையா முகம் மாறியது. அது என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, ராமையா கள்ளசாராயம் காய்ச்சினான். அதை குடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை தட்டி கேட்டதுக்காக ராமையா தான் லாரியை வச்சு காலப்பா மாற்ற முடிச்சுட்டான். ஆனா அந்த வண்டி பாண்டியனோட தான். அதனால பாண்டியன் தான் அதை பண்ணினாருன்னு நினைக்கிறான் கால. என்னையா இவர் இப்படி சொல்லிவிட்டாரு, இப்ப என்ன பண்றது? ராமையா குறுந்தாடியை தடவி கொண்டார். இவனை வச்சு ஏதாவது பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இப்ப என்னன்னா திடீர்னு நல்லவன் வசம் போடுறான். அது மட்டும் இல்லாம நம்மளைய போலீஸ்ல புடிச்சு கொடுப்பான்னு சொல்றான். விடக்கூடாது இவனை. நம்ம யாருன்னு இவனுக்கு காட்டணும். இவன் பொண்ணு மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்றான். இன்னும் 2 நாள்ல மொத்த பேரையும் அறுத்து போட்டுட்டு
இவன் தான் ஜாதி வெறியில பண்ணிட்டான்னு மொத்தமா மூடிடணும். ஆனா அந்த காளையன் அவனை தாண்டி எப்படி அவங்கள தொடுறது? முதல்ல அவன் ஆத்தாவை அறுத்து போடுங்க. அதுல அவன் கொஞ்சம் சொனங்குவான். அப்ப அவனை அறுத்து போடணும். அவனுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அறுத்து போடணும். அப்பதான் இந்த ஊர்ல எவனும் ஜாதி மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டானுங்க. இத வச்சு நம்ம அரசியலையும் ஜெயிச்சிடலாம் என்று பெரிய திட்டமே போட்டு கொண்டிருந்தான் ராமையா. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.